Hello guys, நீங்க சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. I'm கிஷோர். I'm a software engineer. 2022 இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம அந்த இயர் எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 1 வீக்ல we are going to step into 2023. நான் என்னோட 2022 ரெசல்யூஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணலனா டோன்ட் வரி, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6 tips to keep your 2023 resolutions. So without much further ado, let's get into the video. First thing என்னன்னு பார்த்தீங்கன்னா look back to the previous year. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நோட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் என்னென்ன ரெசல்யூஷனாக நான் செட் பண்ணேன், அதில் எதெல்லாம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன், எந்த ரெசல்யூஷன்லாம் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணீங்க, லாஸ்ட் இயரில் என்ன பாசிட்டிவான திங்ஸ்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஆனால் சில பேர் சொல்லுவீங்க, ப்ரோ லாஸ்ட் இயர் எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, எந்த விஷயமே பாசிட்டிவாக நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமாச்சும் நடந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே ஸ்டில் இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். இதை ஏன் பண்ண சொல்கிறேன்னா வந்து அதை நீங்கள் பார்க்கறது மூலிமா வந்து நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அண்ட் ஓகே, லாஸ்ட் இயர் நம்ம இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இந்த இயர் நம்ம இன்னும் சூப்பராக பண்ண போகிறோம், இன்னும் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறோன்ற ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயரில் நீங்கள் எந்த ரெசல்யூஷன்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்றதை பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின் டு யுவர் செல்ஃப். இது நம்ம ஏன் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும். ஸோ தட் இந்த வாட்டி நீங்கள் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டாக த்ரூ அவுட் இயர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பி ஸ்பெசிஃபிக். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க ரெசல்யூஷனை செட் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே செட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஜென்ரலைஸ்டாக செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட், அப்படி இல்லைன்னா ஐ வாண்ட் டு கெட் அ பெட்டர் ஜாப், அப்படி இல்லைனா வந்து ஐ வாண்ட் டு கெட் இன்டு எ பெட்டர் ஷேப். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்டாக வந்து அவங்களோட ரெசல்யூஷனை செட் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கோல்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ ஆர் மோஸ்ட் லைக்லி டு கம்ப்ளீட் த ரெசல்யூஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட் பை திஸ் இயர் ஐ எம் கோயிங் டு லூஸ் 10 kgs. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் மணி, ஓகே ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட் 10% ஆஃப் த மணி ஃப்ரம் மை சேலரி ஈச் மந்த். அப்படி இல்லைனா இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு அ பெட்டர் ஷேப், ஓகே ஐ எம் கோயிங் டு ஒர்க் அவுட் 4 to 5 times a week no matter what. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கோல் செட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இன் திஸ் இயர். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெசல்யூஷனை செட் பண்ணும்போது பி மோர் ஸ்பெசிஃபிக். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேபிட் ஸ்டாக்கிங். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு கீப் யூர் ரெசல்யூஷன். நீங்கள் வந்து ஹேபிட் ஸ்டாக்கிங் 5 minutes later. Habit stacking is nothing but stacking an habit on top of another. For example, நீங்கள் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து டெய்லியுமே சில விஷயத்தை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுவீங்க. அந்த மாதிரி சில ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மார்னிங் ஏஞ்ச உடனே வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் காஃபி குடிக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் தூங்க போவீங்க ஒரு கரெக்டான டைமுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ரிப்பீட்டேட்டிவாக பண்ணணும். லைக் நம்மளோட டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் சொல்லலாம். ஸோ இதை லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட கோல்ஸ், நீங்கள் என்னென்ன வந்து விஷயத்தை வந்து இந்த இயரில் வந்து இன்கார்பரேட் பண்ணுன்றதை வந்து ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து புக் படிக்கணும், நீங்கள் ஒரு ரீடர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்கன்னா, லைக் நீங்கள் ஓகே பிஃபோர் கோயிங் டு பெட் டெய்லி ஐ எம் கோயிங் டு ரீட் 5 pages from any book. இப்படி நீங்கள் செட் பண்ணலாம். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு மெடிடேட், ஓகே ஆஃப்டர் டேக்கிங் அ கப் ஆஃப் காஃபி நான் வந்து டெய்லியுமே வந்து ஒரு 5 minutes வந்து மெடிடேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் டே டு டே ஆல்ரெடி பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ்னால நீங்கள் புதுசாக பண்ணக்கூடிய ஹேபிட்ஸை வந்து ஸ்டாக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த புதுசாக பண்ணக்கூடிய விஷயத்தை மறக்கவே மாட்டீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கீப் யுவர் ரெசல்யூஷன், கன்சிடர் ஹேபிட் ஸ்டாக்கிங். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்கிங் யுவர் ப்ராக்ரஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மோட்டிவேஷனில் வந்து அந்த ரெசல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போகிற போக்கில் வந்து அந்த மோட்டிவேஷன் குறைஞ்சி அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா வந்து யூ ஹாவ் டு ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். தெர் இஸ் ஒன் ஃபேமஸ் கோட், ஸ்மால் வின்ஸ் ஆர் ஆக்சுவலி எ பிக் மோட்டிவேட்டர். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும்னா வந்து நீங்கள் டே டு டே பண்ணுற அந்த ஸ்மால் ஹேபிட்ஸை வச்சு தான் வந்து ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு அந்த பிக் திங்கை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். For example, there are a lot of ways to track your progress. One of them is you can track them by writing down in the notebook. Daily நீங்கள் வந்து ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி ஓகே இன்றைக்கான ப்ரையாரிட்டி டாஸ்க் எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு, நான் இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டேன்னா நீங்கள் ஒரு நோட்டில் வந்து அதை ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். அப்படியும் இல்லைனா வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக் தட் ஐ யூஸ் பர்சனலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேலண்டர் எடுத்துக்கிட்டு நம்ம டெய்லியுமே வந்து இஃப் யூ ஆர் டன் வித் ஆல் த டாஸ்க் லைக் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே வரணும்.
இஃப் யூ ஆர் நாட் டன் அன்றைக்கான டாஸ்க்கை வந்து நம்ம முடிக்கலைன்னா வந்து யூ ஹாவ் டு லீவ் இட் blank. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 month நீங்கள் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஆஃப்டர் லுக்கிங் இன்டு தட் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம 1 month வந்து இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோம், இதே மாதிரி வந்து நம்ம வந்து இன்னும் கண்டினியூஸாக பண்ணாலே கண்டிப்பாக நம்மளோட கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை பார்க்குறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா கூட வந்து நீங்கள் அந்த எம்டியான பிளாக்ஸ் எல்லாம் கேலண்டரில் பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எய்தர் வே இட்ஸ் வின். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து லாங் ரன்ல ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கன்சிடர் ஹேபிட் ட்ராக்கிங். 5th இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட்டிங் அக்கௌண்டபிலிட்டி. நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இயரோட ஸ்டார்டிங்கில் இந்த மோட்டிவேஷன் வந்து த்ரூ அவுட் த இயர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த மாதிரி டைமில் தான் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து புஷ் பண்ண நல்லா இருக்கும்னு தோன்றும். தட்ஸ் வேர் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் கம்ஸ் இன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து தரணும்னா, நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்து நமக்கு அசைன்மெண்ட் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா வந்து அதை பண்ணணும்னு நம்மளுக்கு வந்து ஒரு மைண்டே இருக்காது. பட் ஆனால் வந்து லாஸ்ட் டைம் எப்படியாச்சும் அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்போம். அட்லீஸ்ட் நம்ம ஸ்டாஃப் கிட்ட வந்து திட்டு வாங்கக்கூடாதுன்றதுக்காக வச்சு அதை வந்து முடிச்சோன்னு நினைப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் வந்து நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, அவங்க நம்மளை கேட்பாங்க அப்படின்றதுக்காகவே நம்ம அந்த விஷயத்த பண்ணுறோம். இதே மாதிரி தான் வந்து உங்களோட ரியல் லைஃப்லையுமே வந்து யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். எய்தர் அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்படின்னா உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், அப்படின்னா உங்கள் சிப்ளிங்காக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கக்கிட்ட வந்து இயரோட ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் ரிசல்யூஷன் அப்படி இல்லைன்னா உங்களோட கோல்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் அவுட் ஆஃப் ட்ராக்கில் போகும்போது நீங்கள் அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணலைன்னா அவங்க வந்து உங்களை கேட்பாங்க, என்னடா நீ இதை பண்ணுறேன்னு சொன்னி இப்போ நீ பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அட் த பேக் ஆஃப் த மைண்டில் வந்து நம்மளுக்குமே நம்ம இதை கரெக்டாக பண்ணலைன்னா வந்து அவங்க கேட்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம இதை சொல்லியிருக்கமேன்றதுக்காகவே நம்ம அதில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஹேவிங் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஹெல்ப்ஸ் இன் லாட் ஆஃப் வேஸ். 6th இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்டிங் யுவர் செல்ஃப். இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பை அவனுக்கு கொடுக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து லாங் ரன்னுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு வச்சிங்கன்னா வந்து இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தரணும்னா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துறேன்னா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், அப்படி இல்லைனா உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம அதுக்காகவே வந்து நம்ம கரெக்டாக படிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணல. அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இதை பண்ணலனாலும் நீங்கள் இதை கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா வந்து அதுலேருந்து ஒரு இமீடியட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு மூவி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இமீடியட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அதிகமாக ஈஸியாக ரிப்பீட் பண்ணுவீங்க. பட் ஆனால் வேறஸ் when it comes to working out, நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களோட அல்டிமேட் கோல் வந்து ஒரு பெட்டர் ஷேப்க்கு வரணும் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு அந்த இம்மீடியட்டான ஒரு ரிசல்ட்ன்றது கிடைக்காது. நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து பார்ப்பீங்க, நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா யூ வில் see nothing, உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் தெரியாது. ஏன்னா வந்து குட் திங்ஸ் டேக் டைம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் லாங் ரன் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் வந்து அந்த ரிசல்ட்ன்றது கொஞ்சமாச்சு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரிசல்ட்டை பார்க்காததுனால அதை குவிட் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து யூ கேன் ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் இயர் வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே 3 months ஒன்ஸ் வந்து ஒரு மைல் ஸ்டோன். 3 months வந்து நான் என்னோடய ரெசல்யூஷன் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன். லெட்ஸ் சே இட் குட் பி உங்களுக்கு ஒரு ட்ரிப் போகலான்னு ஒரு ஆசையாக இருக்கலாம். ஓகே 3 months நான் அதை கண்டினியூவாக பண்ணால் நான் ஒரு ட்ரிப் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட் குட் பி லிட்டில் திங்ஸ். வீக்லி 5 days வந்து நான் என்னோடய ரெசல்யூஷனில் இருக்க விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னா வீக்கெண்டில் வந்து அட்லீஸ்ட் 1 day வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மூவியை நான் பார்க்க போகிறேன், அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக போகிறேன். இந்த மாதிரி உங்களே நீங்கள் அடிக்கடி ரிவார்ட் பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவையில்லை. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்களே உங்களை இந்த மாதிரி வந்து ரிவார்ட் பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை லாங் ரன்னுக்கு பண்ணும்போதுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண நினச்சேன். ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. 2023 கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பரான இயராக அமையும். And I wish you happy new year in advance. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா make sure you like, share and subscribe my channel. Tata, bye bye.